அவர் அவருக்கு பயிர் உண்டாக. அப்படியானால் இதுவரைக்கும் என்ன இல்லை? செழிப்பு இல்லை, ஆகாரம் இல்லை, அவருடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. தேவன் சொல்லுகிறார், நான் அவர் அவருக்கு, அன்பானவர்களே, யாரோ ஒருவருக்கு அல்ல, உங்களுக்குத்தான் பயிர் உண்டாக செய்வார். இங்கே கூட ஒரு நிச்சயம், ஒரு உறுதி, ஒரு கான்ஃபர்மேஷன். அன்பானவர்களே, என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அவர் என்ன செய்கிறார்? வறட்சி நேரங்களிலே, இருளான நேரங்களிலே, ஆண்டவர் தவிப்பின் நேரங்களிலே, வாசித்தேனே யோபின் புஸ்தகம் 37:1, இதயம் தத்தளிக்கும் போது, அதாவது அது தெரிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிற ஒரு கர்த்தர். அன்பானவர்களே, பாடுகள் வரும்போது அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்தில் பாடுகள் வரும்போது அண்ணனும் தம்பியும் எங்கு போகிறார்கள்? மனைவி இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை. யோசித்து பாருங்கள். கடனாளியாய் நான் இருந்தால் என் கடன்களை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் என் நோய்களை சொல்லி சொல்லி என்னை நோகடிப்பார்கள். இப்படிப்பட்ட உலகம் அன்பானவர்களே, அதாவது தூற்றித் திரிகிற உலகம், விழுந்து போனவனை கல்லெறிகிற உலகம் இது. ஆனால் தேவன் யார் தெரியுமா? விழுந்து போன ஒருவனை விசாரிக்கிற கர்த்தர், தத்தளிக்கிற ஒருவனை தூக்கி எடுக்கிற கர்த்தர், தெரித்திருக்கிற ஒருவனை சேர்க்கிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிப்பேன். என்னுடைய இரண்டாவது குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். தேவன் விசாரிக்கும் போது என்னவெல்லாம் நடக்கும்? நம்பர் 1, அன்பானவர்களே, அவர் எப்பொழுது விசாரிக்கிறார்? இந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய்யை சொல்லுகிற உலகம் இது. அடுத்த ஒரு வார்த்தை, வீணானதை சொல்லி வியர்த்தமாக்குகிறவர்கள். இன்றைக்கு அதற்கென்றே சில பேரை பிசாசு அபிஷேகம் வைத்திருக்கிறான். நன்றாய் ஜெபிக்கிறோம், நன்றாய் ஆராதிக்கிறோம், நன்றாய் ஊழியம் செய்கிறோம், நமக்கு எதிரான வீணான வார்த்தைகள். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், படியுங்கள். 2ஆம் வசனத்தினுடைய 3வது வரி, பொய்யை தரித்து, அடுத்த வார்த்தை வீணானதை சொல்லி, அடுத்த வார்த்தை வியர்த்தமாக. அன்பானவர்களே, அதாவது இந்த உலகத்தில் பொய்யை சொன்னால் எல்லாருக்கும் புரியும். சத்துரு கூட பொய்யை நேரடியாய் சொல்லுவதில்லை, உண்மையை கலந்து. அன்பானவர்களே, தேவன் இப்படி சொன்னதுண்டோ? யோசித்து பாருங்கள். அதில் ஒரு உண்மையும் ஒரு பொய்யும் தேவனையும் சேர்த்து விட்டான், தன்னை நினைத்துக் கொண்டான். இன்றைக்கு போலியான உலகம், உண்மையும் பொய்யையும் கலந்தே சொல்லுகிற ஒரு உலகம் அது. அன்பானவர்களே, மக்கள் கூட பாருங்களேன், பொய் சொன்னால் நன்றாக கண்டுபிடித்து விடுவார்கள். அதில் ஒரு உண்மையை சற்று கலந்து பொய்யை அதிகப்படுத்தி உண்மையும் பொய்யும், அதைத்தான் உலகம் சொல்லுகிறது, பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான்கள். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட உலகத்தில் அவர் சொல்லுகிறார், I will visit you. அன்பானவர்களே, இப்படி பொய்யை சொல்லும் போது, வீணான சொல்லும் போது, அதாவது இதயம் உடைந்து போகிறது. ஆரம்பத்திலே சொன்னேனே, யோபு 37